ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷான நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்ப்பீங்க. நாளைக்கு தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மார்ச்சுடைய 20ஆம் நாள். அதே போல் தமிழ் மாதம் பங்குனியுடைய 6ஆம் நாள் கிழமை. அதே போல் நாளை நாள் வெள்ளிக்கிழமை. நாளை நாள் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை பங்குனி மாதத்தில் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை. அதோடு நாளைய வெள்ளிக்கிழமை ரொம்ப சிறப்பான நாளாக வந்திருக்கு. நாளை நாள் சந்திர தரிசனமானது வரக்கூடிய நாள். அதாவது அமாவாசை முடிந்து 3ஆவது நாள் பிறை தரிசனமானது தெரியும். அந்த தெரியக்கூடிய நாள் தான் நாளை நாள். ஆக்சுவலி அமாவாசை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ரொம்ப சிறப்பான நாள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அமாவாசை முடிந்து வரக்கூடிய 3ஆவது நாள் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. அமாவாசை முடிந்து 3ஆவது நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிறை நாள் என்று சொல்லப்படுது. இந்த பிறையானது எல்லா சமுதாயத்திற்குமே ஒரு தெய்வமாக சொல்லப்படுது. இந்த பிறையை பார்க்கறதுக்கு சாட்சாத் அந்த தெய்வத்தையே பார்த்ததுக்கு சமம். ஏன்னா இந்த பிறையானது சிவபெருமான் தலையில் சூடி இருப்பார். இந்த பிறையை பார்க்கறது சிவபெருமானையே டைரெக்டாக பார்க்குற மாதிரி ஒரு அர்த்தம். அதனால் பிறை தரிசனம் ரொம்ப முக்கியமானதுங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் மெயினாக சொல்ல வர. இந்த பிறை தரிசனம் பார்த்தா கண்ட பிணி எல்லாமே நீங்கும். மெயினாக இந்த பிறையை பார்த்தால் நம்ம உடலில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். அதுதான் இந்த பிறையுடைய சிறப்பு. ஸோ நாளைய வெள்ளிக்கிழமை அதுவுமா 3ஆம் பிறை தரிசனமானது வருது. அதுவும் பங்குனி மாதத்தில் வருது. அதனால் இந்த பிறை தரிசனம் கண்டால் உங்களுடைய கர்ம வினைகள் எல்லாமே தீரும். நாளை மாலை சரியாக 6:30க்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிறையானது வானத்தில் தெரியும். அப்படி தெரியக்கூடிய பிறையை வெறும் கண்களால் தரிசனம் பண்ணுங்க. சரியா 6:30லேருந்து 6:35க்குள்ளே பிறையை கண்டாலே உங்களுக்கு கண்டிப்பாக அந்த நேரத்தில் உங்களுக்கு பாசிட்டிவ் சைன் உள்ள வரும். அதனால் ஒரு எனர்ஜி ஃபார்ம் ஆகும். அது உங்கள் உடலுக்கும் மனதுக்கும் ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தும். அதனால் பிறையை அந்த நேரத்தில் பார்க்க மறக்காதீங்க. ஸோ பிறையை தொடர்ந்து நாளை நாள் வெள்ளிக்கிழமைங்கிறதுனால இந்த ஒரு பரிகாரம் செய்தால் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரும் என்று சொல்லப்படுது. உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர பிறை தரிசனமான நாளைய வெள்ளிக்கிழமை செய்ய வேண்டிய அந்த முக்கியமான பரிகாரத்தை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அந்த பரிகாரம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு மறக்காமல் அந்த பரிகாரத்தை பண்ணுங்க. ஸோ கெட்ட சக்தி விலக நாளை நாள் இந்த பரிகாரம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். சரி வாங்க, என்ன பரிகாரம் பண்ணுங்கிறத பார்க்கலாம். சில வீடுகளில் குடிக்கொண்டு இருக்கக்கூடிய துர்சக்திகள் அந்த வீட்டில் இருப்பவர்களை நிம்மதியாக வாழ விடாது. பெரிய அளவில் ஏவல் பில்லி சூனியோ ஆவி பிசாசு இவைகளை மட்டும் துஷ்ட சக்திகள் என்று சொல்ல மாட்டார்கள். கெட்ட நேரம், கண் திருஷ்டி, கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு எதிர்மறை ஆற்றல், இவைகளையும் கெட்ட சக்தி என்று தான் சொல்வோம். நம்மளுடைய வீட்டில் அடிக்கடி சஞ்சர சச்சரவு வருது. வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகிறது. இரவு படுத்தா நிம்மதியான தூக்கம் இல்லை. குடும்பத்தில் சண்டை சச்சரவு, வருமானம் இல்லை. வந்த வருமானம் வீண் விரைய செலவாகிறது. இது போல வாழ்நாள் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியதும் அந்த கண்ணுக்கு தெரியாத எதிர்மறை ஆற்றல், கெட்ட சக்தி தான். இதிலிருந்து விடுபட எக்கச்சக்க பரிகாரங்கள் ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதிலிருந்து ஒரு எளிமையான பரிகாரத்தை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதை தெரிந்து கொள்ள போகிறீங்க. நாளை வரக்கூடிய இந்த சந்திர தரிசன வெள்ளிக்கிழமை ரொம்பவே சிறப்பானதாக சொல்லப்படுது. ஸோ இந்த நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாம் இந்த பரிகாரம் செய்யும்போது ரொம்பவே சிறப்பானதாக சொல்லப்படுது. இது அமாவாசை முடிந்து வரக்கூடிய ஃபஸ்ட்டு வெள்ளிக்கிழமை. இது வளர்பிறை வெள்ளிக்கிழமை அல்லவா? அதனால் இந்த நாளில் பரிகாரத்தை செய்யுங்க. ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கத்தாழையை எடுத்துக்கொள்ளுங்க. நாட்டு மருந்து கடைகளில் சொல்லி வைத்து வாங்கினாலும் சரி, அல்லது காடுகளுக்கு சென்று நீங்களே அந்த கற்றாழை செடியை பறித்து வந்தாலும் சரி, வாங்கிருங்க. முதல்ல மஞ்சள் கலந்த தண்ணீரில் அந்த கத்தாழையை நன்றாக கழுவி விடுங்க.
பிறகு அந்த கந்தாழையை வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு எடுத்து செல்ல வேண்டும். உங்கள் வீட்டு அருகில பிரத்யங்கரா, பத்ரகாளி, வராகி, அங்காள பரமேஸ்வரி இது போல ஏதேனும் உக்ரமான அம்மன் தெய்வங்கள் இருந்தால் அந்த கோவிலில் இந்த கற்றாழையை எடுத்துகிட்டு போய் வைத்து, முடிந்தால் அம்மன் பாதத்தில் இந்த கத்தாழையை வைத்து ஒரு பூஜையை செய்து மனதார அம்மனிடம் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். அந்த கத்தாழையை அதுக்கப்புறம் வாங்கி வந்து குலதெய்வத்தின் பெயரை 27 முறை சொல்லி உங்கள் நிலைவாசல் படியில் கட்டி தொங்க விடணும். நிச்சயமாக உங்கள் வீட்டில் தங்கியிருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் வெளியேறும். வீட்டுக்குள் எந்த ஒரு கெட்ட சக்தியும் நுழைய முடியாது. கூர்மையான ஆயுதங்களில் இந்த உக்கிர தெய்வங்கள் வாசம் செய்யும் என்று சொல்வார்கள். அதுபோலதான் இந்த கூர்மையான கற்றாழை முள் பகுதியில் அந்த உக்கிர தெய்வங்கள் அமர்ந்து உங்கள் வீட்டு பாதுகாப்பார்கள் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது. ஆன்மீக சார்ந்த இந்த எளிமையான பரிகாரம் நிச்சயம் உங்களுடைய குடும்பத்திற்கு நிம்மதியை கொடுக்கும். வாங்கி வந்து கற்றிய கற்றாழை ஒரு சில நாட்களில் ரொம்பவும் காய்ந்து விட்டது எனும் பட்சத்தில் பழைய கற்றாழை எடுத்து தூக்கி தூர போட்டுவிட்டு மீண்டும் புதிய கற்றாழையை கொண்டு வந்து கட்டுவது சிறப்பான பலனை தரும். இது எதிர்மறை ஆற்றல் இருக்கக்கூடிய இடத்துல கற்றாழை கொண்டு வந்து கட்டிய ஒரு சில நாட்கள்லேயே அதனுடைய பச்சை நிறத்தன்மை மாறிவிடும். அதை வைத்து நீங்கள் ஈஸியாக உங்கள் வீட்டில் கெட்டது இருக்குங்கிறத புரிஞ்சுக்கலாம். சில வீடுகள் எல்லாம் நீண்ட நாட்களுக்கு கட்டிய கற்றாழை பச்சை நிறத்தில் இருக்கும். அப்போ அந்த வீட்டில் கத்தாழை எந்த நிலைமையில் இருக்குங்கிறத தெரிஞ்சு கொள்ளலாம். ஸோ வாடிய கத்தாழை தன்னகத்தே எதிர்மறை ஆற்றலை ஈர்த்து வைத்திருக்கோ, அதை வீட்டிலேருந்து அப்புறப்படுத்துவது நல்லது. ஸோ உடனே நாளை நாள் இதை செய்து பாருங்கள். ஸோ நாளைய இந்த சந்திர தரிசன நாளில் பலன்கள் 12 ராசிக்காரங்களுக்கும் இதுதான் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் மேச ராசிக்காரங்களுக்கு சொல்கிறேன். மேச ராசிக்கு வருமானம் அதிகரிக்கும். தேவைக்கு அதிகமாக பணவரவு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சேமிப்பை அதிகரித்து கொள்ளுங்க. செலவுகளை குறைத்து கொள்ளுங்க. வேலையில் வியாபாரத்தில் அக்கறை காட்டுங்க. குடும்ப நலனில் கொஞ்சம் கவனம் தேவை. கணவன் மனைவி வாக்குவாதம் செய்யக்கூடாது. மனைவியின் உணர்வுக்கு மதிப்பு கொடுப்பது சந்தோஷத்தை இரட்டிப்பாக்குங்க. அப்புறம் ரிஷபராசிக்கு கொஞ்சம் சுறுசுறுப்போடு செயல்பட வேண்டும். சோம்பேறித்தனம் இல்லாமல் உங்களுடைய கடமைகளை முதல்ல முடித்து விடணும். நிறைய தண்ணீர் குடிங்க. ஆரோக்கியமான உணவுப் பொருட்களை சாப்பிடுங்க. மனதிற்கு பிடித்த பாடலை கேளுங்க. சோர்வு தானாக விலகும். வேலையில் சுறுசுறுப்பு வந்துவிடும். அப்புறம் மிதுன ராசியை பொறுத்தவரை கொஞ்சம் மனபயம் இருக்கும், பதட்டம் இருக்கும். புது முடிவுகளை எடுக்கும்போது தடுமாற்றம் வரும். இதனால் பல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை எதிர்கொள்வீங்க. கவனமாக செயல்படுங்க. பெரியவர்கள் ஆலோசனை கேட்டு நடங்க. குறிப்பாக மாணவர்கள், இளைஞர்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும். அப்புறம் கடகராசிக்கு கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட வேண்டும். நேரம் இல்லாத சூழ்நிலை உண்டாகும். அதற்காக அவசரமாக வேலை செய்தால் ஒரு வேலையை 2 முறை செய்ய வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். ஆக மொத்தத்தில் கொஞ்சம் சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இறை வழிபாடு செய்யுங்க. நேரத்தை வீணடிக்காதீங்க. நிச்சயம் நல்லது நடக்கும். அப்புறம் சிம்மராசியை பொறுத்தவரை செலவு கொஞ்சம் அதிகரிக்கும். பணப்பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கு உண்டாகும். முன்கோபம் வேண்டாம், பதட்டம் வேண்டாம். உங்களுடைய வேலையில் மட்டும் கவனம் செலுத்துங்க. எல்லா விஷயத்திற்கும் அடுத்தவர்களை குறை சொல்ல வேண்டாம். இருப்பதை வைத்து மனநிறைவோடு இருக்க கற்றுக்கொண்டால் எல்லாமே நல்லதாகவே நடக்குங்க. அப்புறம் கன்னிராசிக்கு சுகபோக வாழ்க்கை இருக்கும். மனது தெளிவாக சிந்திக்கும். உங்களுக்கு எது தேவை எது தேவையில்லை என்பதை தீர்க்கமான ஒரு முடிவை எடுக்கணும். இறை நம்பிக்கை அதிகரிக்கணும். சுற்றியிருப்பவர்களுடைய நலனில் அக்கறை காட்டணும். செய்த தவறுக்கு வருந்தி மன்னிப்பு கேட்காதீங்க. மனதில் இருந்த பெரிய பாரம் உங்களுக்கு குறையும். அப்புறம் துலாம் ராசியை பொறுத்தவரை நன்மைகள் அதிகம் நடக்கக்கூடிய நாள். தீமைகள் உங்களை விட்டு தானாக விலகும். மனதை அமைதியாக வைத்து கொள்ளுங்க. அடுத்தவர்களுடைய பிரச்சனையில் தலையிடாதீங்க. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்று இருங்க. வேலையில் வியாபாரத்தில் சீரான போக்கும் நிலவும். இரவு நல்ல தூக்கமும் கிடைக்கும். அப்புறம் விருச்சிக ராசியை பொறுத்தவரை கவனமாக செயல்படணும். புது முடிவுகளை எடுக்கும்போது பல எதிர்ப்புகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. மாணவர்கள் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. பெரியவர்கள் ஆலோசனை இல்லாமல் எந்த முடிவையும் எடுக்காதீங்க. பொய் சொல்லாதீங்க, அவசரப்படாதீங்க. அப்புறம் தனுசு ராசியை பொறுத்தவரை நிம்மதியான நாளாக இருக்கும். மனதில் பூட்டி வைத்திருந்த அன்பு, பாசம், காதலை வெளிப்படுத்தும். பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும். கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படும். காதல் திருமண வரை செல்வதற்கு வாய்ப்பு இருக்குது. சுப நிகழ்ச்சிகளை நடத்த பேச்சுவார்த்தைகள் நடத்தலாம். வேலை வியாபாரம் எல்லாம் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குங்க. அப்புறம் மகர
மகர ராசியை பொறுத்தவரை கை நிறைய லாபம் கிடைக்கக்கூடிய நாள். சின்ன வியாபாரம் செய்பவர்கள் முதல் பெரிய பெரிய தொழில் அதிபர்கள் வர பெரிய அளவில் சாதிக்க வாய்ப்பு இருக்குது. வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்க. வேலையில் கவனத்தோடு செயல்படுங்க. உயர் அதிகாரிகளோடு வாக்குவாதம் செய்யாதீங்க. அனுபவசாலிகளுடைய பேச்சை கேட்டு நடப்பது நன்மை தரும். அப்புறம் கும்பராசிக்கு கொஞ்சம் மனக்கவலை இருக்கும். குடும்ப சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி வாக்குவாதம் வரும். வேலையில் வியாபாரத்தில் கொஞ்சம் மந்தமான போக்கு நிலவும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். இறை வழிபாடு செய்யுங்க, நிச்சயம் நல்லது நடக்கும். அப்புறம் மீனராசிக்கு நன்மை நடக்கக்கூடிய நாள். உயர் அதிகாரிகள் ஆதரவு பெறுவீங்க. வேலையில் கூடுதல் கவனம் செலுத்தணும். பேச்சு திறமையால் நிறைய விஷயங்களை சுலபமாக சாதித்து விடுவீங்க. ஆனால் எந்த இடத்துலையும் பொய் சொல்லி மாட்டிக்கொள்ள வேண்டாம். உண்மையை பேசுங்க. உங்களால் எந்த வேலையை செய்ய முடியுமோ அதற்கு மட்டும் வாக்கு கொடுப்பது நல்லது. ஸோ உங்கள் ராசிகளுக்கு நாளைய சந்திர தரிசன நாள் இப்படி தான் பலன் கிடைக்கும். ஸோ உங்களுக்கான பரிகாரம் பலன் எல்லாமே தெரிஞ்சு பலனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்த்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.